வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை முறியடிக்க அந்த நாட்டுக்கு எதிராக இஸ்ரேல் போரில் குதித்தது. இரு நாடுகளும் மாறி மாறி குண்டு வீசி வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் இன்று களமிறங்கியதால் பதற்றம் தொற்றியுள்ளது. ஈரானின் பிரதான அணு ஆய்வு கூடங்களான ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் அணுகூடங்களை போர் விமானங்கள் மூலமும் ஏவுகணைகள் மூலமும் அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க மக்களுக்கு அதிபர் டிரம்ப் உரையாற்றினார். அவர் பேசியது, ஈரானின் ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் அணுசக்தி மையங்களை மொத்தமாக அழித்துவிட்டோம். ஈரான் அணுசக்தி செறிவூட்டும் திறனை அழிப்பதும் உலகின் முதன்மை பயங்கரவாத ஆதரவு நாடான சீனா முன்வைத்த அணுசக்தி அச்சுறுத்தலை நொறுக்குவதும் தான் இந்த தாக்குதலின் பிரதான நோக்கமாக இருந்தது. இது அற்புதமான ராணுவ வெற்றி என்று உலகத்துக்கு உறுதியாக சொல்ல முடியும். உலகின் எந்த ராணுவமும் செய்ய முடியாததை அமெரிக்க ராணுவம் செய்திருக்கிறது. ஈரானின் யுரேனியம் செறிவூட்டு மையங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டன. மத்திய கிழக்கை அச்சுறுத்தி வந்த ஈரான் இனி ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் அதை செய்ய முன்வராவிட்டால் இனி நடக்கப் போகும் தாக்குதல் மிக பெரியதாக இருக்கும். இன்னும் பல இலக்குகள் ஈரானில் மிச்சம் இருக்கின்றன. அவற்றை தாக்கினால் ஈரானுக்கு பேரிழப்பு ஏற்படும். எனவே இதை மனதில் வைத்து ஈரான் செயல்பட வேண்டும். அமைதி பேச்சுக்கு வராவிட்டால் மற்ற இலக்குகளையும் அசுர வேகத்தில் துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் தாக்கி அழிப்போம் என்று ட்ரம்ப் எச்சரித்தார். With all of that being said, this cannot continue. There will be either peace or there will be tragedy for Iran far greater than we have witnessed over the last 8 days. Remember, there are many targets left. Tonight's was the most difficult of them all, by far, and perhaps the most lethal. But if peace does not come quickly, we will go after those other targets with precision, speed, and skill. Most of them can be taken out in a matter of minutes. There's no military in the world that could have done what we did tonight, not even close. There has never been a military that could do what took place just a little while ago. இஸ்ரேல் ராணுவத்தையும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவையும் ட்ரம்ப் பாராட்டினார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு நன்றி. இதற்கு முன்பு எந்த நாட்டுடனும் காட்டாத இணக்கத்துடன் நாங்கள் சேர்ந்து பணியாற்றினோம். இஸ்ரேல் ராணுவம் செய்த அற்புதமான வேலைக்கு நன்றி என்று ட்ரம்ப் சொன்னார். அமெரிக்காவின் இந்த தாக்குதல் முடிந்ததும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் மக்களுக்கு உரையாற்றினார். மொசாட் மற்றும் அமெரிக்க உளவுத்துறை உதவியுடன் இஸ்ரேல் அமெரிக்க ராணுவம் சேர்ந்து மிகப்பெரிய செயலை செய்திருக்கிறது. இஸ்ரேலை அச்சுறுத்தும் ஈரானின் அணுசக்தியை அழிப்போம் என்று மக்களுக்கு சத்தியம் செய்திருந்தேன். இப்போது அமெரிக்காவுடன் சேர்ந்து அந்த சத்தியத்தை நிறைவேற்றிவிட்டேன் என்று நெதன்யாகு சொன்னார்.